நம்முடைய சுழல் சுனாமி, அதாவது 4 சுழல் பந்து வீச்சாளர்கள். அக்சர் பட்டேல் பதிலாக ரிஷப் பந்த் வருவாரான்றது அடுத்த சர்ப்ரைஸாக இருக்கும். ஆனால் வராரா இல்லையான்னு தெரியல. ஆனால் தற்போதைய நிலையில் 4 சுழல் பந்து வீச்சாளர்கள். இந்த பிச்சை பொறுத்த துபாய் பிச் வந்து ஒரு ஃப்ளாட் ட்ராக், ஒரு கட்டாந்தரையான பிச்சுன்னு தான் இல்லை. ஏன்னா ஸ்பின் எடுத்தாலும் வந்து பேட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய எளிமையாக ஆடக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஒன்றும் பெரிய கேட்சி விக்கெட்டாக இருக்காது அது. எனவே இந்த சுழல் பந்தில் வந்து 4 பேர் இருக்காங்க. வருண், அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா மற்றும் குல்தீப் யாதவ். இதில் குல்தீப்பும் வருணும் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரணி வந்து என்ன செய்யறதே தெரியும். ஏன்னா இவர் ஒரு மாதிரி பந்து வீசுறாரு, அவர் ஒரு மாதிரி பந்து வீசுறாரு, ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. எனவே நாளைக்கும் என்னுடைய கணிப்பு இந்த சுழல் சுனாமிகளால் நியூசிலாந்து முழுக போகிறது அப்படின்ற, பேட்டிங் முழுக போகிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. உங்கள் கணிப்பு என்ன? கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை தான் நம்ம வந்து இதுல பாராட்டணும். இந்த லீக் எடுத்து இந்த 4 மேட்ச் நம்ம ஆடின அந்த லீக்ல 3 செமிஃபைனல்ல பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன், இப்போ ஆப்போசிட் டீம் பேட்ஸ்மேனை அவர் வந்து கணிக்கவே விட மாட்டேங்கிறார். போலர்ஸை மாத்திட்டே இருக்காரு. ஏன்னா கன்னு மாதிரி ஒரு 6 போலர்ஸ் வச்சிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி 4 ஸ்பின்னர்ஸ், 2 பேஸ் அட்டாக்கு. ஸோ அப்படியே மாத்திட்டே இருக்காரு ரொட்டேஷன்ல. ஒரு போலர் வராரு, 2 ஓவர் போடுறாரு. திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் அட்டாக் கொண்டு வர்றாரு, ஸ்பின்னு கூட கொண்டு வர மாட்டேங்குது. அப்போ பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்லோவா ஆடலாமான்னு நினைக்கும் போது திடீர்னு பேஸ் அட்டாக் கொண்டு வரும்போது அந்த பேட்ஸ்மேன் உண்மையாவே ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு பேட்டிங் நம்மளே போய் ஒரு நின்று ஆடும்போது மாத்திட்டே இருந்தா ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு 50 ஓவர்ஸ் நிக்கிற அளவு அந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம். அப்படி பார்க்கும்போது நம்மளோட 4 ஸ்பின்னர்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டியான ஸ்பின்னர்ஸ். அது வந்து மற்ற டீம்ல வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ வருண் சக்கரவர்த்தி அவருக்கே எப்படி போடுவார்னு தெரியாது. பால் ரொம்ப டேர்ன் ஆகலனாலுமே நல்ல ஐடியாவை போடுறாரு. லாஸ்ட் நியூசிலாந்து மேட்ச்ல சாண்ட்னர் விக்கெட்டை நம்ம பார்த்தாலே தெரியும். அவர் வந்து ஸ்பின்னு போட்டாரா பேஸ் போட்டாரான்னு அவருக்கே தெரியாது. 112 கிலோமீட்டர் பர் ஹவர், மணிக்கு 112 பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு சரியான ஐடியா. நமக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் எப்படி நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் ஆனாரோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருண் சக்கரவர்த்தி இப்போ ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்காரு. தமிழர் பரம்பரையில் மேலும் ஒரு தமிழர் ஜொலிக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம். ஆனா என்னுடைய கேள்வி வந்து பேட்டிங்கை பொறுத்தவரை நீங்க ஆன் ரெக்கார்ட் புக்ஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அவங்களோட இந்தியா பெட்டரா இருக்கு. பவுலிங் எடுத்து பார்த்தாலும் இந்தியா பெட்டரா இருக்கு. ஆனா ஒரு விடயத்துல நம்ம அவங்களுடைய குறைவா இருக்கும், அது ஃபீல்டிங். ஏன்னா ஃபீல்டிங் 10 20 ரன்கள் வித்தியாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம். ஒரு அணி வெற்றி பெறலை 20 ரன்களை தடுக்க முடியும், 20 ரன்களை பிளஸ்ஸாக மாற்ற முடியும். அது வந்து ஃபீல்டிங்கில் தான் இருக்குது. எனவே ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேம்பட வாய்ப்பு இருக்கா, இல்லை நியூசிலாந்து தான் அதில் மேம்பாட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நியூசிலாந்து தான் ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேம்பட்டு. ஏன்னா நேற்று நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 350 அடிக்கணும் அப்படின்னா அவங்களோட ஃபீல்டிங்கில் நம்ம 300 தான் அடிக்க முடியும். ஸோ அவங்களோட ஃபீல்டிங் அப்படி இருக்கு. ஏன்னா பாலை வந்து பவுண்டரிக்கா இருக்கட்டும், கேட்சா இருக்கட்டும், எதுவுமே அவங்க மிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் ஃபீல்டிங்ல, ஸோ விக்கெட் கீப்பிங்லயும் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து ரொம்ப சிறந்து இந்த சீரீஸ் விழாவே ரொம்ப சிறந்து விளங்கலை. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னொன்று ஜடேஜா கோலியை தவிர ரொம்ப ஃபாஸ்டா ஓடி பால் எடுக்கக்கூடிய ஆட்களே நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்மியா இருக்காங்க. ஸோ அந்த ஃபாஸ்டா ஓடி போய் அந்த பாலை பேட்ஸ்மேனை வந்து அடுத்த ரன் எடுக்கலாமான்னு யோசிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வர்ற அளவு ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். நீங்கள் மற்ற எந்த டீம் பார்த்தாலுமே இவங்க 2 பேர்ட்ட பால் போனால் மட்டும்தான் பேட்ஸ்மேன் அப்படியே நின்றுறாங்க. மற்ற எல்லாத்தையும் போனாலுமே செகண்ட் ரன் எடுக்கலாமா? ஏன்னா கிளென் பிலிப்ஸ்லாம் நீங்கள் பேட்டிங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு போகிற மாதிரி நிற்கிறார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன் எப்போ கிடைக்குது அந்த சான்ஸ் கிடைச்சாலுமே அவர் ஓடிடுவார். ஸோ இன்னொன்று நம்மளுக்கு இப்போ மேபி நாளைக்கு டேரி மிச்சலுக்கு பதிலாக டெவன் கான்வே உள்ள வந்தாருன்னா அவங்க பேட்டிங் வந்து இன்னும் ஒரு கூடுதல் சப்போர்ட் கிடைக்கும்ன்றது தான் என்னோட இது பார்த்தீங்க. ஏன்னா டெரில் மிச்சல் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், கான்வே வந்து ஒரு பேட்ஸ்மேன் பியூர் பேட். அங்க வந்து டேரி மிச்சல் வந்து அவங்க போலிங்கே யூஸ் பண்ணல. ஸோ லாஸ்ட் 2 மேட்ச் அவர் ஆடினாரு, பட் வந்து அவர் போலிங் யூஸ் பண்ணல. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா, வில்லியம் ஓரோக்கி இந்த மாதிரி அப்புறம் டெரில் மிச்சல் விளையாடணும். ஏன்னா அவர் வந்து மெதுவாகவும் விளையாடுவார், அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கூட ரொம்ப மெதுவாக தான் விளையாடுவார், பவுலிங்ல நிறைய ரன் கொடுப்பாரு. எனவே வாய்ப்பு நமக்கு ஆதரவாக தான் இருக்கும். கான்வே வந்தாலும் எது இருந்தாலும் இந்திய அணியினுடைய பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட பேட்டிங் ஆர்டர். 7வது 8வது பேட்ஸ்மேன் வரைக்கும் மிக சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் இந்திய அணியில் இருக்காங்க. எனவே இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களை நிலைக்குள்ளே வைப்பதற்காக நியூசிலாந்து அமைக்க போகும் வியூகம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க லிபி? நம்ம பேட்டிங் வந்து உண்மையாவே நல்ல ஸ்ட்ராங். ஆனால் பெரிய செஞ்சுரி ஹிட்டர்ஸ் இருக்காங்களான்றது தான் ஒரு கேள்வி நம்மளோட பேட்டிங் லைனப்பில் எடுத்திங்கன்னா. ஏன்னா நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மேட்ச்சில் 5 செஞ்சுரி போட்டிருக்காங்க. நம்ம ஆனால் வெறும் 2 செஞ்சுரி. ஃபர்ஸ்ட் பங்களாதேஷுக்கு எதிராக. ஆனால் நீங்கள் இதில் வந்து சின்ன ஒரு இடையூறுக்கு மன்னிக்கணும். ஏன்னா நான் இதில் வேறுபடுறேன். 2 பேரும் நம்பி தான் அவங்க இருக்காங்க. ரச்சின் ரவீந்திராவும் கேன் வில்லியம்ஸும் தான் அடிச்சிருக்காங்க. மற்ற யாரும் பெரிய அளவு சோபிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவில்
ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொருத்தர் ஆடி இருக்காங்க, எல்லாருமே ஃபார்ம்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க இதை எப்படி? கண்டிப்பா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்ம்ல தான் இருக்கோம். ஏன்னா அது மறுக்கவே முடியாது. ராகுலுமே ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ 8 பேர் கன் பேட்ஸ்மேன் மாதிரி நம்மளுக்கு இருக்கிறாங்க. பட் ஆனால் என்னன்னா யாருமே நின்று பெரிய பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்களா? கோலி வந்து நின்னா மட்டும்தான் அங்கே பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது. ஸோ அதை தாண்டி மற்ற எல்லா பேட்ஸ்மேனுமே ஏதோ ஒரு சின்ன தப்புனால வந்து அவுட் ஆகிட்டு விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஓடி 50 ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இங்கே. ஸோ அப்படி பார்க்கும்போது கில்லு வந்து இன்னும் ஒரு 3 மேட்சாகவே வரல. ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி போட்டார். ஸோ அடுத்த மேட்ச் எல்லாமே அவர் வந்து கொஞ்சம் சொற்ப ரன்லேயே அவுட் ஆனனால அந்த ஓப்பனிங் பேட்டிங் வந்து நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கா. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வில்லியம் யங்காக இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திரா இருக்கட்டும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. நீங்கள் அன்றைக்கி வில்லியம் யங் வந்து அவுட் ஆகிட்டார். பட் ஆனால் ஓப்பனிங்கில் கொஞ்சம் ரன் எடுத்துகிட்டு தான் அவுட் ஆனார். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட பேட்டிங் ஓப்பனிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாமா அப்படின்றதா. மேபி நம்மளோட ஒரே ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான். ஸோ அவர் நின்னா மட்டும்தான் நம்மளோட அந்த ஸ்கோர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தவிர்த்து மற்ற எல்லாமே நிற்கிறாங்க, கொஞ்சம் நேரம் அடிக்கிறாங்க. பட் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம இதில் பில்ட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் சொன்ன அந்த சுப்மன் கில் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி ஒரு சுவாரஸ்ய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. துபாயில் உள்ள நமது சிறப்பு செய்தியாளர் கொடுத்திருக்காரு. இந்திய அணியோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் நேற்று சுப்மன் கில்லும் நம்முடைய ஹெட் கோச் கௌதம் கம்பீரும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 45 நிமிடங்கள் வந்து பேசியிருக்காங்க. கௌதம் கம்பீர் பல வியூகங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஒருவேளை அவர் வியூகங்களை சொன்னாரா இல்லை அடுத்த மேட்ச் உங்களை உட்கார வச்சு ரிஷப் பந்தை கொண்டு வர போகிறோன்னு சொன்னாரான்னு தெரியல எனக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 45 மணி நேரம் பேசியிருக்காங்க. அது வந்து 45 நிமிடங்கள், 45 மணி நேரம் 45 நிமிடங்கள் 3/4 மணி நேரம் பேசியிருக்காங்க. எனவே நாளைக்கு ஒரு புது சுப்மன் கில்ல மீண்டும் ஒரு செஞ்சுரி மேனை பார்ப்போமா அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது எனக்கு. நாளைக்கு ரோஹித்தும் சுப்மனுமே மேட்சை முடிச்சு ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை, எனக்கு புது நம்பிக்கை கண்ணை தென்படுது. உங்கள் பாரு நடக்க வாய்ப்பு. கண்டிப்பா நம்பர் 1 பேட்ஸ்மேன் வந்து நம்ம எப்படி மிஸ் பண்ண முடியும் ஒரு டீம்ல இருந்து எடுக்க? ஏன்னா ஒரு பிரின்ஸ் ஆஃப் இந்தியா கிரிக்கெட் டீம், வேர்ல்ட் கிரிக்கெட்டோட நம்பர் 1 ODI பேட்ஸ்மேன். ஆமா. ஸோ அவரோட பேட்டிங் உண்மையாவே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாஸா ஆடுறாரு. ஸோ பால் ஆக்சுவலி ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், கோலியாக இருக்கட்டும், நிறையா வந்து பாலை தூக்கி அடித்து அவுட் ஆக பார்க்குறாங்க. கில்லு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாலை கீழே தரையோட தான் அடிக்கிறார். ஸோ அது வந்து ஒரு 50 ஓவர் கேமுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று அவர் வந்து ஒரு பெரிய ஹிட்டர், 6மே அதிகமாக அடிப்பார் கடைசியில். ஸோ அவர் நின்னார்னா நம்மளோட ஸ்கோர் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவர் ஒரு 50 பால்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக, ரோஹித் சர்மா எப்படியோ அதே மாதிரி தான் கில்லோ. ஸோ அந்த 50 பால்ஸ் அவர் நின்னார்னா கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி அதுக்கும் மேலே நாளைக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அவரை பேட்டிங்கை நம்ம வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப நீட்டாக ஆடுறார், ரொம்ப கேப்பை பார்த்து. ஸோ நியூசிலாந்து எப்படி கேன் வில்லியம்சன் ஆடுவாரோ, ஏன்னா அவர் நேற்று பார்த்தீங்கன்னா பாலை ரொம்ப அழகாக ஃபீல்டர்ஸே இல்லாத இடத்துக்கு அழகாக பாலை நீட்டாக தூக்கி ஆடி ரன்ஸ் எடுத்துட்டு இருந்தார். அந்த மாதிரி தான் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா கில்லும் கூட. ஸோ கேப்பை பார்த்து ஆடக்கூடியவர். ஸோ அப்படி பார்க்கும்போது கில்லு ரோஹித் சர்மாவும் நின்றுட்டாங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா அவங்க 2 பேர் விக்கெட் லாஸ் இல்லாமல் வின் ஆக வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா 350+ அடிக்கவே வாய்ப்பு இருக்கு முதல்ல.